ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஒன்றையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ ஆர் காஃபி எப்போயுமே குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை ஆரம்பிப்பேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி டீ வச்சுருவோம். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு டீ தான் பிடிக்கும். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா காஃபி தான். இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு டீ வச்சாலும் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா காஃபி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிக்கலான்னு சால்ட் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் மாமாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இட்லினா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இட்லியே ஊற்றியாச்சு. மாமி வரும்போதே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு சட்னி மட்டும் அரைச்சா போதும். மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சாச்சு. இட்லி ஊற்றி சட்னி மட்டும் அரைச்சா போதும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மீன் வாங்கியிருந்தோம். நம்ம மதியம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா காரமாக ஸ்பைஸியாக செய்வோம். ஸோ கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் இல்லாமல் 4 மீன் எடுத்து பொரிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊட்டி விட்டோங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கும். காரமாக செஞ்சுட்டு சாப்பிடலாட்டி ஐயோ இன்னைக்கு பிள்ளையே சாப்பிட்லையே அப்படின்ட்டு ஒரு இதாகவே இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு குருமா டைப். ஸோ இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மை சிஸ்டர் வச்ச மீன் குழம்பு மாமி வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. நல்லெண்ணெயில் ஊற்றி அப்படியே சூப்பராக கமன்னு இருந்தது. மீன் குழம்புனா இட்லிக்கு சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே சூப்பராக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் இருந்தது, அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சட்னி அரைச்சி வச்சா எல்லா வேலையும் முடிஞ்சு அவ்வளோதான். சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சில் நறுக்கி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், 1 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு அரைச்சி பாருங்கள், சட்னி சூப்பராக இருக்கும். சட்னி தாளிக்கிறது பார்த்திங்கன்னா எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக சுட சுட இட்லியும் தயாராகிடுச்சு. இட்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. சுட சுட ஆவி பறக்க சூடான இட்லி கூட சட்னி சாம்பார் இதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு இட்லி வேண்டாம் எனக்கு பணியாரம் சுட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டான். டேஸ்ட்டில் தான் அத்தாவும் பையனும் ஒன்றா இருக்காங்கன்னு பார்த்தா சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸில் கூட ஒன்றா இருக்காங்க. இட்லி பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஸோ என்ன பண்ண, பையன் கேட்டானே அப்படின்ட்டு கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பணியாரம் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பணியாரக்கல் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் மாவெல்லாம் ஊற்றிட்டு இருந்தேன். ஆதிலோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா பணியாரம். ஏன்னா அவனுக்கு காரம்லாம் செட் ஆகாது. ஸோ பணியாரம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவான். லாக்டவுனுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே பணியாரம் தான் லஞ்ச் கொண்டு போவான். மிஸ்ஸு பார்த்திங்கன்னா அவனை செல்லமாக பணியாரம்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் பணியாரம் தான் ஊற்றுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு காய்ச்சி சர்க்கரைக்கு பதிலாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு டிஃபனில் வச்சு கொடுங்க, நான் ஸ்கூலில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் டிஃபனில் வச்சு கொடுத்தாச்சு அவனுக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பார்சல் ஒன்று ரிசீவ் ஆகிருந்தது. இது நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி என்ன உள்ளே இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக்கேஜெலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பக்காவாக இருந்துச்சு உள்ள. இந்த பேக்கோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 900 and something வந்திருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் இல்லை. ஸோ அந்த கிஃப்ட் வந்திருந்தது. இதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில்கிட்ட பார்த்திங்கன்னா ஆதி நீ ஸ்கூலுக்கு போய் சூப்பராக படிக்கிறீல்ல, அதனால அம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆதியும் ஜெஸியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவலாக உட்காந்துருந்தாங்க, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள. கடைசியில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு போயிட்டான் ஆதி. போய் ஒரு 10 minutes கிட்ட பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தான், அம்மா எனக்கு வேறு கிஃப்ட் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அத்தா பார்த்திங்கன்னா கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. பார்த்திங்கன்னா டைனிங் செட் பிளேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. பாருங்கள் பேக்கேஜ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அது கிராக் ஆகிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளோ இது மாதிரி வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. பிளேட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப கஜகஜன்னு டிசைன் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கவும் ஆர்டர் போட்டிருந்தேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது. பட் சைஸ் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. இதோட கம்பெனி பார்த்திங்கன்னா செல்லோ கம்பெனி. பிளேட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சூப்பராக டிசைன் இருந்தது. பாருங்கள் பிளேட் உடஞ்சிடக்கூடாதுன்னு எந்த மாதிரி இதில் வச்சு சூப்பராக அனுப்பிச்சுட்ருந்தாங்க. பாருங்கள் பிளேட் ரொம்ப சூப்பராக நீட்டாக டிசைன் போட்டு ரொம்ப ஜெனின் லுக்காக இருந்தது. டைனிங் டேபிளெலாம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கெஸ்ட்டெல்லாம் யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காண்டி இதை ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பார்சலும் ரிசீவ் ஆகிருந்தது. அது ஓப்பன் பண்ணாமே வீட்லேயே இருந்தது. அதையும் கையோடு பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து உட்காந்து பாப்பா பிரிச்சுட்டு இருந்தா.
இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பேக் பண்ணியிருந்தாங்க. ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக தான் இருந்தது. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் கவர் பார்த்திங்கன்னா அது உடைக்காமல் எந்திரிக்கவே மாட்டேன். அதை ஃபுல்லும் உடச்சதுக்கப்புறம் தான் எந்திரிப்பேன். நானும் பாப்பாவை பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இதை பார்த்திங்கன்னா உடச்சிட்டு விளாண்டுட்டே இருந்து அது ஃபுல்லும் உடச்சதுக்கப்புறம் தான் எந்திரிச்சோம் அங்கேருந்து. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கவர் பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லும் உடச்சி விட்டு விளையாடுவீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பா பார்த்திங்கன்னா தள்ளிக்கிங்க நான் தான் பிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நானும் அவளும் போட்டி போட்டு உடச்சிட்டு இருந்தோம். கிஃப்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போய் ஸ்லேடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ராதா எழுதி கொடுக்க அவனும் கடக்கடன்னு ஸ்பீடாக எழுதிட்டு இருந்தான். ராதா மீன் அவங்க தாத்தா. பூனியோட மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதில் நீயா எழுதுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு மேலேருந்து. பாப்பா அண்ட் ஆதிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சு மையெல்லாம் போட்டு பவுடரில் அடிச்சு விட்டுட்டு நான் மத்தியானம் சாப்பாடு செய்ய போயாச்சு. மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு மசாலாவெல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வணக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாயை கீரை ஆட் பண்ணியாச்சு. தேவையான மீனை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு தண்ணி இல்லாமல். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஊற்றி. எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மீன் குழம்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்து கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்புன்னு பார்த்துட்டு அதில் இருந்த மாதிரி இதை வச்சுட்டு இருந்தேன். எப்போயுமே ஒரே மாதிரி வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் நல்லா தான் இருந்தது. மிளகாய்த்தூள், உப்பு ஊற வச்சுருந்த மீனில் பார்த்திங்கன்னா இப்போ ஜேபி மீன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீனில் மசாலாவெலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பொறிக்க போகும்போது இந்த பச்சரிசி மாவு சேர்க்குறனால மீன் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு பொரிச்சு எடுத்துடலாம், அவ்வளோதான். 2 அடுப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தது, ஃப்ரீயாகவே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா சேர்த்து கொதித்து வற்ற விடுங்க, அப்போ தான் மீன் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாறை மீன் இதில் வந்து சேர்த்துடலாம். மீனெல்லாம் எப்போயுமே வாஷ் பண்ணி வச்சு மீன் இந்த கறியெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகிற மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தண்ணி இல்லாமல் சேர்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விடாமல் இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நேற்று நான் சில்லி பொரிச்சிட்டு எக்ஸ்ட்ரான ஆயில் அப்படியே தூக்கி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இல்லை பார்த்திங்கன்னா இப்போ அந்த சில்லி பொரிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி எடுத்து இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த சில்லியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. பூரி, அப்பளம் இந்த மாதிரிலாம் பொரிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலில் இந்த மாதிரி புளி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரை பண்ண ஆயிலை பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை பார்த்திங்கன்னா 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி மீன் வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்து கொடுங்க. பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து ஸ்டைல் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிருக்கு. ரசமும் கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் இருந்தது. அவ்வளவுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. அப்படியே ஆவி பறக்க பறக்க அந்த சூடான ரைஸில் அந்த மீன் குழம்பு ஊற்றி அந்த மீன் பொரிச்சதை சாப்பிடும்போது அப்படி சூப்பராக இருக்குங்க. சூப்பராக லன்ச் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன லேடிஸ்க்கெல்லாம் எப்பயும் போல் அந்த பாத்திரத்தை கழுவி கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை தான். அதையும் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் நீட்டாக முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமைச்சனால கிச்சன் வந்து கொஞ்சம் டீப்பாகவே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆதியில் அவங்க அத்தாவை கூப்பிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். ஆதி அம்மாவுக்கு கொஞ்சம் கேக் கொடுமா அப்படின்னு கேட்டதுக்கு போங்க தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து காமிச்சிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கேக் கொடுக்கவே இல்லை. போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து ஜூஸ் ஊற்றி குடிச்சிட்டு இருந்தோம் எல்லோரும். நாங்கள் நான்வெஜ் சமைச்சாவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு திருட வருவான். இந்த பூனை பார்த்திங்கன்னா திருடுனா திருடியாண்டே தெரியலை. டெய்லியும் பார்த்திங்கன்னா நாங்கள் நான்வெஜ் சமைக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எதையாச்சும் தூக்கி சாப்பிட்டு போய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கை கழுவுமா மாட்டிக்கிச்சு. பாருங்க மீனை வாயில் கவிக்கிட்டு எவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுச்சுண்டு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்தது. ஸோ அதை எடுத்து நான் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு அது தோலெல்லாம் உளுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைக்காமல் ஒரு லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெல்லத்தை நல்லா இடித்து இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சி கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து நம்ம இந்த மிக்சரில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை தூக்கி இதில் போட்டு நல்லா செட் பண்ணி விட்ருங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த கடல மிட்டாய் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, கிட்ஸுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. சும்மா நடந்து போகிற தூரம் தான் இருக்கும். என்ன தான் நம்ம வீட்டில் ஹாப்பியாக சந்தோஷமாக விளையாட்டு காமிச்சாலும் அந்த வெளியே போய் அந்த குழந்தைகளோட விளையாடும் போது குழந்தைகளோட ஃபேஸே அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறாங்க. பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருமே அங்கே வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. வாத்தவங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு வரவே மாட்டேன்ட்டாங்க. ஆதில் தங்கச்சி மேலே பாசமாக ரொம்ப நேரம் ஆட்டி விட்டுட்டே இருந்தான் போர் அடிக்காமல். ஜெஸ்ஸியும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இறங்கவே மாட்டேன்ட்டா. 15 மினிட்ஸ் கிட்ட உட்காந்து ஆடிட்டே இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கை வலிக்குது பாப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. நல்லா டைம் பாஸ் பண்ணாங்க 2 பேருமே. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டே இன் மை லைஃப் வீடியோ. எப்படி எடுக்கணும் என்னென்னே தெரியல. ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தால் சாரி. இன்னி வர நெக்ஸ்ட் வீடியோஸ் போட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி போடணும் என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஒன்றையும் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதான்.